திரு புகாரி, இந்தியா கூட்டணி விவகாரத்தில் மம்தாவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருப்பதாக உணர்றீங்களா? இல்லை, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னால் நிதிஷ்குமார் வெளியேறிய போதும் சரி, சாலிடாரிட்டியாக மற்ற தலைவர்களும் உறுதியாக நின்னதையும் பார்த்தோம். அதே நேரத்தில் இது ஒரு சின்ன அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நிதிஷ் வெளியேறுகிற போது இப்போ மம்தாவை வரவேற்றுக்கக்கூடிய திரு லாலுவோ, திரு பவாரோ, திரு அகிலேஷோ, திரு சஞ்சய் ராவத்தோ நிதிஷ் பக்கம் நிற்கல இல்லையா? காங்கிரஸ் பக்கம் தானே நின்னாங்க. வெளியேறுவது என்பது முடிவு, இது கருத்து தானே. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது ஒரு முடிவாக போகும்போது முடிவாக மாறாதுன்னு உத்தரவாதமும் படுத்திட முடியாது. ஏன் அப்படின்னா, அது மாறாதுங்கிறதுக்கு ஏன் உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு முக்கியமான காரணங்களை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒன்று நேஷனல் வைடு யாருடைய பிரசன்ஸ் இருக்குது. தலைவர் ராகுல் காந்தி என்பவர் மோடியை விட இன்றைக்கு பிரபலமான தலைவராக இந்தியாவிலே அறியப்படுகிறார். குறிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்றைக்கி அவ்வளவு அசுர பலத்தை வைத்து கொண்டும் மோடி போடுற லைவோ, அவருடைய யூடியூப் சேனலோ, அவங்களுடைய அஃபிஷியல் சேனல்ஸோ, அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டிலோ கூட மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ராகுல் அளவுக்கு மம்தாவுக்கு பாப்புலாரிட்டி இல்லைன்றீங்க. நாட் ஓன்லி பாப்புலாரிட்டி மட்டும் இல்லை, அதுவும் ஒரு ஃபேக்டராக நான் சொல்கிறேன். சரி, நேஷன் வைட் ரீச் இருக்கணும் இல்லையா? ரெண்டாவது, கட்சி என்கின்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. வெஸ்ட் பெங்கால் தாண்டினா மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சி தான் இன்னி வரைக்கும். ரெண்டாவது, அவங்க வெஸ்ட் பெங்காலை தாண்டினாலும் பட் ஸ்டில் ஷீ இஸ் அவர் அலையன்ஸ். அவங்களும் அதை அட்மிட் பண்ணிக்கிறாங்க. நான் மேற்கு வங்காளத்தை விட்டு வெளியே வராமையே நான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க முடியும் தானே அவங்களும் சொல்கிறாங்க. அதை தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்ம நினைக்கணுங்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நாம் செய்து கொண்டு இருப்பது, ஏன்னா இப்போ அதுதான் முக்கியமான விஷயமா நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு காங்கிரஸ் உடைய தலைமையை இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் சரத்பவாராக இருந்தாலும் சரி, திரிணாமுல் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இது மாதிரி சில கட்சிகள் ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து வெளியேறியவர்கள். அதுலேயும் இப்போ திடீர்னு ஜெகன்மோகன் ரெட்டி கூட டக்குன்னு ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுக்குறாரு. ஆமாம்மா, அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவங்களெல்லாம் ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து வெளியேறியவர்களாக இருந்தால் கூட ஏன் இவர்கள் மீண்டும் காங்கிரசின் தலைமை ஏற்று வந்தார்கள் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து இதை அலசனா சரியா. ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றதுக்கும் சரத்பவார், லாலு, அகிலேஷ் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? உங்க கூட வித்தியாசம் இருக்கு. ஆனால் இப்படி வெளியேறியவர்கள் கூட இங்க கருத்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன், அதாவது இந்தியா கூட்டணியின் மீது ஒரு முக்கியத்துவம் வைப்பதற்கு காரணம். அது என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, பாரதிய ஜனதாவின் கைகளால் எப்படி இந்த தேசத்தின் ஜனநாயகம் சின்னாபின்னமாக்கப்படுகிறது அதை பார்த்துட்டு ஒன்று. ரெண்டாவது இந்த ஃபெடரலிசம் எப்படி இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படுகிறது, இதையெல்லாம் மம்தா பானர்ஜி என்கின்ற ஒரு நபரால் தாக்குப்பிடிக்க முடியுமா? ஸ்டில் அவர் நம்முடைய பார்ட்னராக இருந்தாலும் கடந்த சார் சொன்ன மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலையும் கூட அவர் தன்னுடைய தனித்துவத்தோடு தான் வர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார். நான் இங்கே நிற்கிறேன், கூட்டணியில் வர்றேன் அப்படின்னு தன்னுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தது என்பது அவ்வளவு கூட்டணிக்கு அவ்வளவு ஏற்புடைய ஒரு செயலும் அல்ல. இன்னும் இதை வலிமையாக வலுவாக என்னுடைய இயல்போடே நான் பேச முடியாமல் இருப்பதற்கு காரணம் தலைவர் ராகுல் காந்தி இதை கடந்து போங்க, இதன் மீது வலுவான கருத்துக்களை தெரிவித்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய தலைவர் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் கூட இது ஒரு ஜோக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வார்த்தை. உங்க தலைமையை ஏத்துக்கிட்டு மம்தா பானர்ஜி பயணித்த போது அவருக்கு எந்த சங்கடமும் இருப்பதாக தெரியல. ஆனா மம்தா பானர்ஜி தலைமையை ஏத்துக்கணுங்கிற போது ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இவ்வளவு சங்கடம் வருது? இதான் சாத்தியம்னு ஒன்று இருக்குல்ல. அவருடைய தலைமையால் பாஜகவை அவரால் எதிர்கொள்ள முடியாது என்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று, அவருக்கு அடையாளம் கொடுத்ததே காங்கிரஸ் தான் என்னும் பொழுது காங்கிரஸையே தலைமை ஏற்கக்கூடிய தகுதி அவருக்கு இல்லை என்பது அறுதியிட்டு உறுதியான ஒரு செய்தி. உங்க தலைமையில நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க, அதுல பாஜக கூட்டணியை தோற்கடிக்க முடியல. ஹரியானா சட்டமன்ற தோல்வி, மகாராஷ்டிரா சட்டமன்ற தோல்வி. அதுக்கப்புறம் தானே ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க உங்க தலைமைக்கு, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு 3வது இடத்துக்கு அப்புறம் தானே அவங்க நகர்றாங்க. எப்படி எடுத்துக்கணும்னா, இந்தியாவில் வெள்ளையர்களையே விரட்டிய காங்கிரஸ் தலைமையினாலேயே பாஜகவிற்கு ஒரு தோல்வியை தர முடியாத சூழலில் மம்தா பானர்ஜியால் அதை தர முடியும் என்பது எவ்வளவு நகைப்புக்குரிய ஒரு செய்தி. நான் எந்தெந்த ஆங்கிள் இதை சொல்றேன். பாஜகவோட பலம் மீது உங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கு, மம்தா பானர்ஜியோடைய பலம் மீது நம்பிக்கை இல்லை. இல்ல, கடந்த நீ உதாரணம் சொன்னதுனால இப்ப கடந்த தோல்வி இருந்துச்சு, அதனால அவங்க கிட்ட கொடுக்கலாமே அப்படின்னும் போது எங்களை விட பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்றேன். தலைவர் கொடுத்து பார்க்கலாமே, கொடுத்து பார்த்தா அதை விட ஒரு மிகப்பெரிய விஷப்பரிச்சை வேற எதுவும் இருக்காதுன்னு சொல்ல வர்றேன். ஏன்னா இந்த கூட்டணி அமைச்சு, அதுதான் நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன். இந்த கூட்டணி எல்லாமே ஆடானவங்க தான். எல்லாரும் இங்க இருந்து விலகினவங்க, விரோதமா இருந்தவங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, இவர்கள் எல்லோரும் ஒரு அணியில் நிற்பதற்கு காரணமாக இருந்தது. இதற்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இதே பலத்தோடு இப்ப நீங்க இது ஒரு வகையா தோல்வியா பார்த்தாலும் இன்னொரு வகையில் அவர்களை மெஜாரிட்டியிலிருந்து இறக்கியதை மிகப்பெரிய வெற்றியாக காங்கிரஸ் கருதுவதற்கு காரணம் நான் வழக்கம் போல சொல்லுவேன்.
தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்து கூட அவர்களால் வந்து பெரும்பான்மை பெற முடியாத நிலைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த ஒரு எழுச்சிமிகு தலைமையால் தான் அது சாத்தியப்பட்டது. ஓகே திரு மணி, இதில் 2-3 வார்த்தைகள் முக்கியம் திரு புகாரி சொன்னது. ஒன்று, மம்தாவுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இன்னொன்று, அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டா அதை விட பெரிய விஷப்பரீட்சை ஒன்றும் இல்லை. மூன்றாவது, மெஜாரிட்டின்னு ஒரு 400ன்னு ஒரு பெரிய நம்பரை பாஜக கூட்டணி சொல்லி அவங்க தேர்தலை சந்தித்ததை வந்து அவங்க 240க்குள்ளே அவங்களால சுருக்க முடிகிறதுக்கு காங்கிரஸோட பங்களிப்பே இல்லையா அப்படிங்கிறதும் யதார்த்தம் தானே. பேன் இண்டியா லெவலில் காங்கிரஸ் தான் பிஜேபியை சேலஞ்ச் பண்ண முடியும், அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதுன்றதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒன்று. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, எதுக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமைன்ற கான்செப்ட்? நீங்கள் வந்து பல மாநிலங்களில் தனித்தனியாக நிற்கிறீங்க. நீங்கள் இப்போ வெஸ்ட் பெங்காலில் இந்தியா கூட்டணியே கிடையாது, பஞ்சாபில் கிடையாது, கேரளாவில் கிடையாது, பல இடங்களில் வந்து இந்த சிக்கல் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு விதத்தில் வந்து இது ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாக தான் இருக்குது, பண்டில் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன்ஸ் தான் இது. ஆகவே இது நீங்கள் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும். இப்போ இது வந்து ஒருவேளை எலெக்ஷனுக்கு பிறகு இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை, முரண்பாடுகளின் தொகுப்பாக பார்க்குறீங்களா, இல்லை பாஜக வெர்சஸ் அப்படின்னு வரும்போது அங்கே பாஜகவை தோற்கடிக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க அதில் கரெக்டாக இருக்காங்க. அந்த மதச்சார்பின்மை என்பதில் தெளிவாக இருக்காங்க, செக்குலர் ஃபேப்ரிக்கை காப்பாற்றணுன்றதுல உறுதியாக நிற்கிறாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனால் நடைமுறை அரசியலில் வரும்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலையும் எதிர்மா தான் நிற்கிறாங்க இவங்க வந்து. பல மாநிலங்கள் என்ன சொல்ல போனீங்க, நோக்கம் ஒன்று தானேன்றாங்க. நோக்கம் ஒன்று தான். பட் இந்த நீங்களும் நானும் சேர்ந்து நின்னா பாஜகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னா சேர்ந்து நிற்போம். ஆமா, இல்ல நீங்களும் நானும் பிரிஞ்சது நின்னாதான் பாஜகவை தோற்கடிக்க முடியும்னா பிரிஞ்சு நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது வந்து உங்களுக்கு ஜெயிச்ச பிறகு ஒரு பாலிடிக்ஸ், தோத்த பிறகு ஒரு பாலிடிக்ஸ். இப்போ தோல்வி அடைந்த பிறகு இந்த டெவலப்மெண்ட் வருது. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு 6 மாசம் பொறுத்து இந்த சிக்கல் ஏன் வருது உங்களுக்கு? இப்போ யார் முன்னே எடுத்துட்டு போறது? இப்போ இந்தியா பிளாக்குக்கு தலைவர் தேவையான ஒரு பாயிண்டே உங்களுக்கு வருது. இன்னொன்று, காங்கிரஸ் எந்த கட்டத்திலுமே வந்து அவங்க அந்த தலைமை பதவியை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க வெளியில இருந்து இதே நாளைக்கு மம்தா பானர்ஜி தலைமையில ஒரு கவர்மெண்ட்டை கூட காங்கிரஸ் ஆதரிக்கலாம், வெளியில இருந்து ஆதரிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னா அது காங்கிரஸ் தலைமையில தான் இருக்க முடியும். இப்போ ஐகே குஜரால், தேவகவுடா, சந்திரசேகர் 3 பேர் கவர்மெண்ட்டை காங்கிரஸ் வெளியில இருந்து தான் ஆதரிச்சது. இல்ல, இந்தியா முழுவதும் கட்சி நடத்துற ஒரு பேன் இந்தியா பார்ட்டி வந்து அந்த உரிமையை கூட கோர முடியாது நான் சொல்லல. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? காங்கிரஸ் பார்ட்டி தான் காரணம். இன்னைக்கு மம்தா பானர்ஜி சொல்றாங்க, நல்லா கவனிங்க, அதை மற்ற மூத்த தலைவர்கள் ஃபேஸ் ஆஃப் தி இந்தியா பிளாக் அத்தனை பேரும் வழிமொழிகிறாங்கன்னா, அப்ப காங்கிரஸ் வந்து இவ்வளவு கட்சிகளை ஒன்னா இறுக்கி அழிச்சிட்டு போறதுல, லீட் பண்றதுல காங்கிரஸோட தோல்வி அது. காங்கிரஸ் தான் இந்த இந்தியா பிளாக்கை லீட் பண்ண முடியும், அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்ல. பிஜேபிக்கு சேலஞ்சர் காங்கிரஸ் தான். மம்தா பானர்ஜி கொடுத்தாதான், பாஜகவை தோற்கடிச்சாதான், ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றினாதான் நாங்கள் காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்குவோம் அப்படின்ற இடத்துக்கு அவங்களுக்கு புரிதலுக்கு வரணுமா? இல்லை நம்பர்ஸை குறைச்சிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அடிப்படையில் காங்கிரஸ் வந்து முன்னாடி வந்திருக்கு, கூட்டணி முன்னாடி வந்திருக்குங்கிற அடிப்படையில் அணுகணுமா? அதான் புகாரி. இல்லைங்க, இப்போ நீங்கள் வின்னபிலிட்டி ஒரு முக்கியமான விஷயங்க. நீங்கள் இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கூட வந்துங்க, காங்கிரஸும் பிஜேபியும் டைரெக்டாக ஃபைட் பண்ண 75 இடங்களில் 63 இடங்களில் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்குது. ஓகே. ஸோ வின்னபிலிட்டியை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாநில கட்சிகள் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த கோரிக்கை எழுவது இயல்பானது. காங்கிரஸ் தான் லீட் பண்ண முடியுன்றதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு மம்தா பானர்ஜி இடம் கொடுத்திருக்கிறது காங்கிரஸ். ஆமா, இது ஒரு செட்பேக் காங்கிரஸுக்கு. மம்தா பானர்ஜியோட அந்த குரலும் அதை மற்ற தலைவர்கள் ஆதரிப்பதும் காங்கிரஸோட தோல்வி. இது காங்கிரஸ் தான் அது குறித்து சுய பரிசோதனை. தலைப்புல வந்து நெருக்கடியை சந்திப்பது காங்கிரஸா இந்தியா கூட்டணியான்னு வச்சிருக்கோம். காங்கிரஸ் தான் நெருக்கடி, காங்கிரஸுக்கு தான் நெருக்கடி. ஏன்னா நீங்க பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ்ன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. காங்கிரஸ் வாங்கின கிட்டத்தட்ட 20-22 கோடி ஓட்ஸ்ல 23% காங்கிரஸுக்கு ஓட்ஸ், பிஜேபிக்கு 36%. 36%க்கு 240 சீட்டு, 23%க்கு 99 சீட்ஸ், கிட்டத்தட்ட ஓவர் 20 crores இயர் அண்ட் தேர் காங்கிரஸ் வாங்கின வாக்குகள் நாடு முழுவதும். இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தா கூட அவ்வளவு வராது. அப்ப காங்கிரஸ் தான் தலைமை தாங்க முடியுன்றதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனா இந்த குரல்கள் எழுவது காங்கிரஸோட அத்தாரிட்டியை நேச்சுரலி சேலஞ்ச் பண்ண தான் செய்யும். பேச்சு வர்றதுக்கு காங்கிரஸ் தான் பிரதான காரணமா இருந்தது. அது நெருக்கடி அப்படின்னு பார்த்தா அது இந்தியாவிற்கு நெருக்கடி, அது தேசத்துக்கு நெருக்கடி, அது கூட்டணிக்கு நெருக்கடியாக வருவதை விட நெருக்கடியிலேயே பயணித்த கட்சி தான் காங்கிரஸ். இதுக்கு முன்னால பாஜக கூட அந்த வரலாறு கிடையாது. கடந்த 30-40 ஆண்டுகள் தான் பாஜகவுக்கு வரலாறு, ரொம்ப போனால் 30 தான். ஆனால் காங்கிரஸுடைய வரலாறு என்பது இந்த தேசம் உருவாகி இருந்த, நான் ஒரு புத்தகத்தை என்னால் மேற்கோள் காட்ட முடியும், ராமச்சந்திர குஹாவுடைய அந்த புத்தகத்தில் எல்லோரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பேர் எழுந்திருத்து அந்த ப்ரொஃபஸருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ராமச்சந்திர குஹா சொல்றார். அதில் வந்து இந்த இவ்வளோ கூறா பிரிஞ்சிருக்கிறவங்கலாம் ஒரு தேசமாக வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு கூறா நாங்கள் பிரிந்திருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் என்று இருப்போம் என்று சொன்னார்கள். அந்த 4-5 பேர் தன்னை
இந்திய தேசிய காங்கிரஸ் என்று அடையாளப்படுத்தி கொடுத்தார்கள்னு. அங்கே சுதந்திரத்துக்கு போராட்டத்துக்கு முன்னாலேயே இருந்தோம், சுதந்திரத்துக்கு பின்னாலேயும் கட்சி பல நெருக்கடிகள் நிலைகளை சந்தித்திருக்கிறது, பல நெருக்கடிகளை கடந்து வந்திருக்கிறது. இந்த தலைமை என்பது நெருக்கடிகளை சந்தித்த தலைமை. ஒரு கால் நீங்கள் சொல்வது போல் அது கட்சிக்கு நெருக்கடி என்றால் இதை கடந்து செல்லுங்க என்று ராகுல் காந்தி சொல்ல மாட்டார், இதில் கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவார். இதனால் யாருக்கு நெருக்கடி ஆகும்னா உள்ளபடியே நெருக்கடியா, இந்தியாவுக்கு நெருக்கடியா, தேசத்துக்கு நெருக்கடி இல்ல ஆப்வியஸ்லி இது தேசத்துக்கு நெருக்கடி. சார் இன்னைக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனும் வந்து சுதந்திரமா செயல்படல அப்படின்னு உள்ளங்கை நெல்லிக்கடியா உங்களுக்கு கூட தெரியும். ஒருவேளை வந்து நடுநிலை கொண்டு ஒரு சபையை நடத்த வேண்டும் என்பதனால் உங்களுடைய கருத்து நீங்க நேரடியாக தெரிவிக்காம இருக்கலாம். ஆனால் தினந்தோறும் பத்திரிகையை படிக்கக்கூடியவர்களுக்கு, தினந்தோறும் தினசரிகளை அலசக்கூடியவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இன்ஸ்டிடியூஷன் முதற்கொண்டு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார், மெஜாரிட்டியை வச்சு தான் இந்த தேசத்தை ரன் பண்ண முடியும்ன்றது எனக்கு சந்தேகமே இல்லைங்கிறார் நீதிபதி. இந்த மாதிரி நீதிமன்றங்களில் இருந்தேனா நீதிபதிகள் மீது நம்ம வந்து காரணம் கற்பிக்க முடியாது. ஆனால் அவரே சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, மாநில கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இந்தியா கூட்டணியில் வந்து இந்த சலசலப்பை உருவாக்கினார்கள் என்றால் லாலுவுக்கு ஆபத்து, மம்தா பானர்ஜிக்கு ஆபத்து. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒதுங்கிக்கங்க தான் உங்கள்ட்ட சொல்றாங்க மாநில கட்சி. நான் நடக்க போறதை நீங்க பொறுத்திருந்து பாருங்களேன். இதே நெஞ்சுறுதியும் இதே உறுதிப்படையான பேச்சும் இவர்களுக்கு இருக்குமா? இல்லைன்னா இப்ப எங்க போகணும் அடுத்த கட்டம்? இதே நிதிஷ்குமார் இந்த கோரிக்கை இங்க வச்சுட்டு எங்க போனாரு, அது மாதிரி இவங்க போவாங்களா? அப்படி போனா இவங்களுடைய கட்சி மிச்சம் இருக்குமா? அதான் பாயிண்ட்.